இறுதிச் சுற்று, சூரரை போற்று ஆகிய வெற்றி படங்கள் மூலமாக தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய இயக்குனர் சுதா கோங்கராவின் இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது திரைப்படமாக பராசக்தி என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தில் ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோர் முதன்மை கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றின் முக்கிய திருப்புமுனை நிகழ்வான இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் கதைக்களம் கொண்ட இந்த படத்தின் படப்பிடிப்பு மதுரை, காரைக்குடி, இலங்கை என பரபரப்பாக தொடங்கி இடையில சில காரணங்களால் நிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் தொடங்கியது. பட அறிவிப்பு வெளியான போதே பொங்கலுக்கு இந்த திரைப்படம் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்துடன் திரையரங்குகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி பேச்சுகள் பரவலாக அடிபட்டது. ஆனால் இடையில படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதனால பொங்கலுக்கு படம் வெளியாகுமா அப்படின்ற சந்தேகம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக வேற எந்த திரைப்படம் வந்தாலும் வசூல் நிலவரம் பாதிக்கும். அதுவும் சிவகார்த்திகேயன் தன்னுடைய 25வது திரைப்படத்தை விஜயினுடைய கடைசி திரைப்படத்துக்கு போட்டியாக ரிலீஸ் பண்ணுவாரா, கண்டிப்பாக மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் நிறுவனம் பராசக்தி ரிலீஸ் தேதி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எக்ஸ் தளத்தில் சிறிய வீடியோ கூட பராசக்தி பரவட்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு 2026 ஜனவரி 16ஆம் தேதி திரையரங்குகளில் படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் பதிவிட்டிருக்காங்க. விஜயின் கூற்றுப்படி அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக முன்பே அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் தற்போது பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால பொங்கலுக்கு விஜய் வெர்சஸ் சிவகார்த்திகேயன் என ரசிகர்கள் இப்போதே கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டாங்க. துப்பாக்கிய புடிங்க சிவா அப்படின்னு சொல்லி கோட் திரைப்படத்தில் கிட்டத்தட்ட விஜய்க்கு அடுத்து சிவகார்த்திகேயன் தான் அப்படின்றத விஜயே சொல்லிட்டதுனால இப்போ சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்கும் இடையில் வரக்கூடிய இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க, வசூல் எந்த திரைப்படம் முன்னாடி வரப்போகுது அப்படின்றது இப்போ இருந்தே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு.